பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். அவரை துதிப்பது எவ்வளவு, இயேசுவே உம்மை துதிப்பது எவ்வளவு பாக்கியம் என்று சொல்லி ஒரு பாட்டை பாடி தேவாதி தேவனை நாம் துதிக்கலாமா? வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். இயேசுவே உம்மை துதிப்பது எத்தனை நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் உள்ளது. இயேசுவே உம்மை துதிப்பது எத்தனை நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் உள்ளது. பாதம் அமரும் போதெல்லாம் பாட்டு தருகிறேன், பாடி துதிக்கும் போதெல்லாம் பலன் தருகிறேன். பாதம் அமரும் போதெல்லாம் பாட்டு தருகிறேன், பாடி துதிக்கும் போதெல்லாம் பலன் தருகிறேன். பாடுவேன் உம்மை போற்றுவேன், பாடி பாடி உம்மையே பணிந்திடுவேன். பாடுவேன் உம்மை போற்றுவேன், பாடி பாடி உம்மையே பணிந்திடுவேன். இயேசுவே உம்மை துதிப்பது எத்தனை நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் உள்ளது. ஆடி பாடி துதிக்கையிலே ஆனந்தம் தானே, அன்பரும் ஓடிருக்கையிலே பரவசம் தானே. ஆடி பாடி துதிக்கையிலே ஆனந்தம் தானே, அன்பரும் ஓடிருக்கையிலே பரவசம் தானே. பாடுவே பரவசமாகுவே, துதித்து துதித்து மகிழ்ந்திடுவே. பாடுவே பரவசமாகுவே, துதித்து துதித்து மகிழ்ந்திடுவே. இயேசுவே உம்மை துதிப்பது எத்தனை நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் உள்ளது. சத்தமிட்டு ஆர்ப்பரித்தால் அலங்கம் இடிந்திடும், சந்தோஷமாய் ஆராதித்தால் சஞ்சலம் ஓடிடும். சத்தமிட்டு ஆர்ப்பரித்தால் அலங்கம் இடிந்திடும், சந்தோஷமாய் ஆராதித்தால் சஞ்சலம் ஓடிடும். ஆர்ப்பரிப்பேன் ஆராதிப்பேன், ஆவியோடும் உண்மையோடும் தொழுதிடுவேன். ஆர்ப்பரிப்பேன் ஆராதிப்பேன், ஆவியோடு உண்மையோடும் தொழுதிடுவேன். இயேசுவே உம்மை துதிப்பது எத்தனை நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் உள்ளது. இயேசுவே உம்மை துதிப்பது எத்தனை நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் உள்ளது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்குதா? எவ்வளோ ஒரு அருமையான வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறார். ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும்,
நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் இங்கு நம்மை பார்த்து சொல்லுகிற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். வனாந்திரமான வழிகளிலே நான் ஒரு புதிய வழியை உங்களுக்கு திறப்பேன், அவாந்திரமாய் காணப்படுகிற இடத்திலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் வனாந்திரத்தில் பிரயாணமாய் வந்து கொண்டிருந்த போது செங்கடலை பார்த்து அவர்கள் திகைத்தார்கள். இதில் எப்படி நாம் வழி நடந்து போக போகிறோம், இதை எப்படி கடந்து போக போகிறோம் என்று திகைத்தார்கள். ஆனால் அந்த இடத்தில் ஒரு வழியும் தெரியவில்லை என்று நினைத்து கொண்டிருந்த, திகைத்து கொண்டிருந்த அந்த இடத்தில் வனாந்தரமாய் தோன்றின அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு வழியை உண்டாக்கினார். எரிகோவுக்கு முன்பாக இதை நான் எப்படி கடக்கப் போகிறேன் என்று அவர்கள் மலைத்து நின்ற போது அவர்கள் அதை கடந்து போகிறதற்கு ஒரு வழியை ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் சூர் வனாந்திரத்தில் பிரயாணமாய் வந்து கொண்டிருந்த போது 3 நாட்கள் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்தது. மாரா என்ற இடத்திற்கு வந்தார்கள். அங்கிருந்த தண்ணீர் மிகுந்த கசப்பாய் இருந்தது. குடிக்கலாம் என்ற ஆவலோடு ஓடிப்போய் அந்த தண்ணீரை எடுத்து வாயில் எடுத்து பருகினால் அது மிகுந்த கசப்பை கொடுத்தது. ஐயோ, நாங்கள் தண்ணீர் இல்லாமல் செத்து போகிறோம் என்று அவாந்திரமாய் காணப்பட்ட வழிகளிலே கர்த்தர் ஆறுகளை உண்டாக்கினது போல கண்மலையை பிளந்து தண்ணீர் ஓடி வரும்படி ஆண்டவர் அங்கு உண்டாக்கி கொடுத்தார். ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த ஆண்டவர் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், வனாந்திரத்தில் நான் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் நான் உண்டாக்கி தருவேன். ஒரு வழியும் தெரியவில்லை, இனி நான் எப்படி வாழப்போகிறேன், இருக்கிற வாழ்க்கையும் கசந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த கசப்பான தண்ணீரையும் மதுரமான தண்ணீராக மாற்றித்தர ஆண்டவரால் முடியும். எனக்கு குடிக்க தண்ணீர் இல்லை, தாகத்தினால் செத்து போக போகிறேன் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்கள் மடிந்து போகாதபடி, செத்து விடாதபடி உங்கள் தாகத்தை தீர்க்கவும் தண்ணீரை அவர் உண்டாக்குவார். வனாந்தரமாய் வழி தெரியாமல் இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் அவர் வழியை ஏற்படுத்தி தருவார். அதனால் தான் அவர் சொல்கிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஏற்கனவே செய்த பழைய காரியங்களில் உங்கள் வாழ்க்கையில் பல தடைகளை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கு புதிய காரியத்தை செய்வதினால், வழியை உண்டாக்கி ஆறுகளை உண்டாக்கி தருவதினால் நீங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும், சந்தோஷிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் அப்படி வழி தெரியாமல், தண்ணீர் இல்லாமல், எல்லாம் குறைந்து போனது, வற்றி போனது, எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை ஆண்டவர் புதிய காரியத்தை காண செய்து மகிழச் செய்வார். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், ஏற்கனவே பழையவைகளில் மனம் உடைந்து போய் நொந்து போய் என் வாழ்க்கை முழுவதும் கடன் கட்ட வேண்டுமா, வட்டி கட்ட வேண்டுமா, வாடகை கட்ட முடியாமல் இருக்க வேண்டுமா, வியாதியோடு போராட வேண்டுமா, சமாதானமற்ற நிலைமையில் குறைவுகளோடு நான் தவிக்க வேண்டுமா, இப்படி பழைய காரியங்களை எண்ணி கலங்கி நிற்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய காரியத்தை செய்து ஆண்டவரே அவர்கள் தப்பி போவதற்கு, கடந்து போவதற்கு ஒரு வழியை காண்பித்து, ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் தாகம் தீர்க்க தண்ணீரை கொடுத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறீர். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய வழியை திறந்து தாரும். தாகம் தீர்க்க தண்ணீரை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை நீர் செழிக்க செய்ய வேண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.